சிம்ம ராசி. பேச்சிலயும் சரி, செயல்பாடுகள்லயும் சரி. நம்ம இத பேசுறதுனால நமக்கு என்ன நல்லது? நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லது? இல்ல நமக்கு என்ன கெட்டது நடக்கும்? ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன கெட்டது நடக்கும்? நம்ம ஒரு விஷயம் செய்தோம் அப்டின்னா, அது நமக்கு நல்லதா? கெட்டதா? நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதா? கெட்டதா? இது செய்யணுமா? செய்யக்கூடாதா? அப்படிங்கிறதையும் தாண்டி, இதனால கடைசி வரைக்கும் நமக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத அதாவது பின்விளைகளை அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க இன்ன வரைக்குமே எல்லார்ட்டயும் நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான காரணம், அது நம்மள தப்பா நினைக்கிறீங்களோ விடுங்க. பொதுப்படியா சிம்ம ராசிக்காரங்க அப்டின்னாவே இவங்க நல்லவங்க அப்டிங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? இவருடைய நிலையில எப்பவுமே எச்சரிக்கையா இருப்பாங்க. அதாவது கெட்டத நெனச்சு பயப்படக்கூடியவங்க. புரியுதுங்களா? அதாவது மனசாட்சிக்கு பயந்து செயல்படுறதுனால தான் சிம்ம ராசி இன்ன வரைக்குமே சிங்கம் மாரி நடை போட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஆத்ம பலம் அதிகமா இருக்கு. எந்த ஒரு கஷ்டத்தையும் சரி, எப்பேர்ப்பட்ட நெருக்கடியும் சரி, சமாளித்து விடக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் இவங்க வீர நட போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சரிதாம்மா. இந்த மாரி அப்பப்ப யாராவது சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நாங்க படுற பாடு இருக்கே, எங்கள அடிச்சு துவச்சு இந்த கடவுள் எங்கள காய போட்டு வச்சிருக்காரு. அத வெளிய காட்டிக்காம சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் சிம்மம் அப்ப சொல்லுவீங்க. அத வெளிய காட்டிக்காம இருக்கிறதுக்குமே ஒரு வில் பவர் வேணும் இல்லைங்களா? அந்த வில் பவர் தாங்க கடவுள். புரியுதுங்களா? சிம்ம ராசிக்காரர பொறுத்தவரைக்கும் என்னைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் தான். நீங்க வெற்றியாளரா வலம் வரதுக்கான காரணமே. அதாவது உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணியிருப்பான். அப்ப அவங்க நினைப்பாங்க, "இவன் இன்னைக்கு காலி தான். நம்ம ஏதோ முடிச்சு விட்டோம்ல" அப்படின்னு நினைப்பான். ஆனா, அந்த துரோகத்தையும் ஓவர் கம் பண்ணி வெளிய வந்துருவீங்க. அந்த பாதிப்பும் பெருசா நீங்க வெளிய காட்டிக்க மாட்டீங்க. அந்த பாதிப்பையும் சமாளிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கிறத முடிவு பண்ணிருவீங்க. அத பார்த்து அவனுக்கு என்ன "என்னடா இவன் இந்த மாதிரி எனக்கு நடந்திருந்தா நான் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டு இருப்பேன்" அப்படின்னு யோசிப்பாங்க. எதிரிகளுக்கே அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. கடவுளே அப்படிதான் நினைப்பாங்க. இவனுக்கு என்ன கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் குடுத்தாலையும், ஏதாவது ஒண்ணு எழுதி சமாளிச்சர்றான்பா. சரி, நம்ம படைப்பு தான அப்படின்னு நெனைப்பாரு. அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க கஷ்டத்தையும் ஒரு மாரி ஜாலியா வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க. தெய்வ சக்தியால அதிசயம் ஒண்ணு சிம்ம ராசியோட வாழ்க்கையில நடக்க போகுது. ஆல்ரெடி நீங்க சும்மா நடந்து போனா கூட, இவன்லாம் கோடிக்கணக்கான வருமானத்த வச்சுக்கிட்டு நடந்து போறான் அப்படின்னாக்க, ஏதோ காரியம் இல்லாம நடந்து போக மாட்டான். அட இவளா இந்த பக்கம் போறா அப்படின்னாக்கா, அங்க ஏதாவது வேலை இருக்கும். சொல்லப்போனா இப்ப டிரெஸ் பண்ணிட்டு போறத பார்த்தா, இவன் நகைக்கடைக்கு தான் போவா போல. இப்படியெல்லாம் ஊருக்காரங்க சும்மா வாயில புரடா விட்டுட்டு இருப்பாங்க. நீங்களும் இல்ல, இல்லன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அவங்க சொன்ன அந்த பொய்யெல்லாம் உண்மையாக போகுது. அப்படி ஒரு அதிசயம் தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. சொந்த பந்தங்கள்லாம் புரளி பேசுறதுக்கு, ஆமா அப்படிதான் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க நிலையில உயர்வை தரப்போகுது. அது என்ன? ஏது? எப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். தை பொறந்தா வழி பொறக்கும். சிம்ம ராசிகளுடைய வலிகளுக்கு, அதாவது காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய மாதிரி ஒரு நல்ல வெளிச்சமான பாதை. அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கதவு தொறந்திருக்குன்னு வச்சுக்கலாமே. அது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாமா? சிம்ம ராசி. மொத விஷயம், குடும்பம்னா உங்களுக்கு ரொம்ப உசுரு. அத தாண்டி எதையுமே யோசிக்க மாட்டீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும், உற்சாகமும் இருக்க போகுது. எதிரியுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க. வெளிவட்டாரத்துல உடைய செல்வாக்கு அதிகமாகும். உறவுக்காரர்களும் சரி, நண்பர்களும் சரி, உங்களுக்கு மிகவும் உதவிகரமா இருப்பாங்க. அதுமாரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வீட்லயும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமணம், வளைகாப்பு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்ட போகுதுங்க. மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பா மாதத்துடைய பிற்பக்கத்திலே உறவுக்காரருடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால, அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கரெக்ட்டா கெட்டி பிடிச்சிட்டீங்கன்னா போதும். உங்க சொந்தக்காரங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும்? நம்ம ஏதாவது ஒண்ணு பேசி வம்பிழுத்து வீட்ல சண்டை கிண்ட சச்சரவு நீங்க கொண்டு வந்து அதாவது உறவுக்காரங்க வந்து ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அப்ப நம்ம வந்து ஏங்க அப்படி பேசுறீங்க? என் குடும்பத்தன்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடும்பத்துல இருக்கிற "ஏய் அவங்க பெரியவங்கடா, அப்படிலாம் பேசக்கூடாதுடா. அவங்க அப்படி பேசினா பேசிட்டு போறாங்கடா" அப்படின்ற மாரி நம்மள சமாளிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு லூப் கிடைக்குமா? ஏதோ சண்டை போடலாமா? நம்மள வந்துட்டு அசிங்கப்படுத்தலாமா? நம்ம குடும்பத்த அவமானப்படுத்தலாமான்னு ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. நீங்க பொறுமையா இருந்துட்டா போதும். என்ன இவன் என்ன பண்ணாலும் இன்னைக்கு நம்மகிட்ட எதுவுமே வாய் குடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா சிங்கத்த பொறுத்தவரைக்கும் கர்ஜிக்கக்கூடிய திறன் இருக்கு இல்லையா? நம்ம முன்னாடி வந்து எலி, குட்டிலாம் ஆட்டம் போட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு நெனச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாரி உறவுக்காரங்க கிட்ட ரொம்ப பொறுமையா இருந்துக்கோங்க. அங்க மட்டும் தான் பொறுமையா இருக்கணுமான்னு கேட்டாக்க, பொதுவாவே சிம்மம் வந்து சைலன்ட்டா இருந்தாவே போதும். நல்லது உங்கள நோக்கி வரும். கெட்டது உங்கள விட்டு விலகி ஓடிடும்.
அதே மாரி புதுசா ஆடை, ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எல்லாமே மறையுதுங்க. தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளியூர், வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி குடும்பத்த பொறுத்தவரைக்கும், பெரியவங்களுடைய அறிவுரையின்படி நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னாக்கா, அவருடைய ஆதரவு அதிகமாகும். அதே மாரி உங்களுடைய ஒரு மாதிரி நெருக்கடியான பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வு குடுப்பாங்க. அடுத்து அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசி தான் ஆண்களோ, பெண்களோ உங்கள பொறுத்தவரைக்கும் சக ஊழியர்கள்ட்ட ஒரு செல்வாக்கு அதிகமாகும். பணிகள்லயும் அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால, நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளும் உங்ககிட்ட அன்பாவும், ஆதரவாவும் இருப்பாங்க. இதனால நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க. அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது. நீங்க மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள், அதற்கான முயற்சிகள்ல இந்த மாதம் நீங்க ஈடுபடலாம். அதற்கான வெற்றி கிடைக்கும். அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலைக்கு போறீங்களா? இல்ல சொந்தமா தொழில் செய்றீங்களா? பெண்கள பொறுத்தவரைக்கும் உறவுக்காரர்களிடையே உங்க மதிப்பு, மரியாதை அதிகமாகும். கணவர்கிட்டயும் அன்பும், ஆதரவும் பெருகுவதனால மனசுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும். இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. இத தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. மேலும் இந்த மாதம் அப்படின்றது சிம்ம ராசிகளுக்கு பொதுப்படியா சொல்லனாக்க, தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற எதிரிகள் எல்லாருமே தன்னால தானா விலகி போகும். உடல் உபாதைகள் நிக்குது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது. வேலையில சொன்ன வாக்க சொன்ன நேரத்துல காப்பாத்தி நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்க மேல் அதிகாரிங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்திலயும் நீண்ட நாட்களாக பிரிந்து போன உறவுகள்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து சேருவாங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். சுப செலவுகள் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. தேவையற்ற நண்பர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி வந்துருங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் சின்னவங்களோ, பெரியவங்களோ நீங்க படிக்கிறீங்களோ, வேலைக்கு போறீங்களோ, சொந்தமா தொழில் செய்றீங்களோ, இல்ல வந்துட்டு ரொம்ப வயசானவங்களோ, உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தை மாதத்துல உங்களுக்கு என்னென்னலாம் கெட்டது நடக்குமோ, கெட்ட நண்பர்களுடைய சவகாசம், கெட்ட ஆட்களுடைய ஆக்கிரமிப்பு, இந்த மாரி எதெல்லாம் உங்களுக்கு தப்பா இருக்கோ, அது எல்லாமே நீங்களே அத தொடரணும்னு நெனச்சாலும், ஆனா தன்னால விலகி போயிடும். குறுக்கு பாதை அப்படிங்கிறது உங்கள மத்தவங்க வந்து குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்களே நெனச்சாலும் பயணம் பண்ணவும் முடியாது. காலடியே எடுத்து வைக்க முடியாது. அதெல்லாம் உங்கள விட்டு ஒதுங்கி போயிடும். ஸோ எல்லா விதங்கள்லயும் சிம்மத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகுது. நல்ல விஷயங்கள் மட்டும் தான் உங்க கூடவே இருக்க போகுது. எப்பேர்ப்பட்ட எதிரி உங்கள அழிக்கணும்னு என்ன திட்டமிட்டாலும் சரி, அது அவங்களுக்கே பாதகமா போய் முடிஞ்சிரும். கடவுளுடைய அனுகிரகம் அந்த அளவுக்கு பரிபூரணமா இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் பொதுப்படியா சொன்னாக்கா, வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவான் வழிபாடு செய்வதனால, குரு பார்க்க கோடி நன்மை. நீங்க சிம்ம ராசிக்காரங்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு வழிபாடு செய்வதனால, கோடி நன்மைகள் நடக்குதோ இல்லையோ, இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். சோ, இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தை மாதத்துல நடக்கக்கூடிய அதிசயத்துல எப்படிப்பட்ட பொது பலன்கள் கிடைக்குங்கிறத பார்த்திருக்கோம். இப்ப நம்ம விரிவா நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். சிம்ம ராசி, மகன் நட்சத்திரம். இவங்க தான். இப்ப செய்யறது வந்து நம்ம வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் எந்த மாதிரியான விளைவுகள் கிடைக்குங்கிறத யோசிக்கக்கூடியவங்க. நிதானமா செயல்படக்கூடியவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதம்னு சொல்லலாம். எப்படிங்க? சனி, ராகு, கேது. இவங்க உங்களுக்கு தை மாதத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்குறாங்க. தை பிறந்தால் வள்ளி பிறக்கும். உடைய ராசிநாதன் சூரியனால உடைய ஆற்றல் அதிகமாகுது. கண்கள கட்டி நடு காட்டுல விட்டாலும் சரி. ஆல்ரெடி வந்துட்டு கண் கட்டி நடுக்காட்டுல விட்ட மாரி தவிச்சுக்கிட்டு இருந்த நிலையிலயும் சரி, மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. வாழ்க்கைக்கு உரிய தேவைகளை எல்லாமே அடைய வைக்கிறாங்க. உடல்நிலை, மனநிலையில இருந்து வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே விலகுது. தொழில்ல ஏற்பட்ட போட்டிகள் இடம் தெரியாமல் மறைந்து போகுது. இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இதே உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிவு கிடைக்கும். உடைய திறமைகள் வெளிப்படும். மேலும் சனி, ராகு, கேதுவோட சேர்ந்து புதன் பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதிய சொத்து சேரும். கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திலயும் சரி, பண வரவுலயும் சரி, உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது. எதிர்பார்த்த வரவு வரும். அரசு வழிகள்ல தடைப்பட்ட வேலைகள் இப்ப ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். எல்லாவற்றிலும் நிதானத்துடன் செயல்படுவதனால உடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும், அதாவது கூலி வேலை செய்தாலும் சரிங்க, உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும். அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பது நல்லதுங்க. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் உடைய விவசாய பணிகள்ல நல்ல லாபம் இருக்குங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம்.
அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஜனவரி மாதம் 19, 25, 28, பிப்ரவரி மாதம் 1, 7, 10. இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. நன்மைகள் அதிகமாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். வல்பவ கணபதியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். நிலைத்த செல்வம் கிடைக்கும். அடுத்த பூரம் நட்சத்திரம். எப்பவுமே அலர்ட்டா இருக்கக்கூடியவங்க இவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல பெயர் மட்டும் தான் இவங்களுடைய நோக்கமாவே இருக்கும். நல்லதுக்காக எவ்வளவு வேணா பாடுபடுவீங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் முன்னேற்றத்தை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். கடந்த மாதத்துல இருந்த நெருக்கடி கூட இந்த மாதத்துல விலக ஆரம்பிக்கும். மாசத்துடைய முற்பக்கத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகுது. ஆனா ஒரு விஷயத்துல சிம்மம் கவனமா இருக்கணும். அதாவது பூரம் நட்சத்திரம். அதாவது ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இத எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா, கூட பொறந்தவங்க கிட்ட, கட்டிக்கிட்டவங்க கிட்ட, நமக்கு நட்பா ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க கிட்ட அப்படி இல்லைங்க. புதுசா ஏதாவது பழக்கவழக்கம் வருது. யாருன்னே தெரியாத ஆனா இப்போ ஒரு ரீசென்ட் டேஸ்ல அ ரொம்ப தெரிஞ்சவங்க மாரி இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, கெட்டவங்க தான் அதிகமா நமக்கு நல்லவங்க மாரியே தெரிவாங்க. சரிங்களா? அப்படி அத நம்பிட்டீங்க அப்படின்னாக்க, அவப்பெயர் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அதுவே மாத்திரை பிற்பகுதியில உங்களுடைய நிலையே மாறும். உங்கள எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இப்படி ராசிநாதனும் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால, எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சரிங்க, அதுலருந்து டக்குன்னு வெளி வந்துருவீங்க. நீங்க நெனச்ச வேலையும் நெனச்ச மாதிரியே நடத்திப்பீங்க. குடும்பத்திலயும் சரி, தொழிலும் சரி நிம்மதி இருக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது. எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். உறவுக்காரங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அன்பாவும், ஆதரவாவும் இருப்பாங்க. அது மாரி பிள்ளைகளை பத்திர கவலை வேணாம். உடல்நிலையும் எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க. ராகுவினால உடல்ல இனம் புரியாத பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி தான் உங்களுக்கு நல்லது பண்ற மாரி இருந்தாங்க இல்லையா? பின்னாடி உங்களுக்கு பண விஷயத்துல மத்தபடி வசதி வாய்ப்புகள்ல குறை வைக்காம, உடல்ல பாதிப்பு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ ஆரோக்கியத்தின் மீது அதிகமா அக்கறை வச்சுக்கோங்க. பெருசா பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன பாதிப்பு குடுத்து விளையாட்டு பண்ணுவாங்க. அத அப்படியே விட்டு விடாம உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டாக்க ரொம்ப நல்லது. அடுத்து விவசாயிகள பொறுத்தவரைக்கும் விவசாய பணிகள்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியின் மீது ஆர்வம் கூடும். அடுத்ததா உழைப்பாளருக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஜனவரி மாதம் 19, 24, 28, பிப்ரவரி மாதம் 1, 6, 10. இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். அடுத்ததா உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். கருமாரி அம்மனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் விலகுங்க. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எப்பவுமே நெருக்கடினாக்க பயப்படாத நட்சத்திரம்னாக்க சிம்மத்துல இவங்க ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமா பொறந்திருக்கு. நட்சத்திரநாதன் ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாதத்துல இல்லாமல் போக போகுது. உடல் நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து செயல்பட்டு வந்த நிலையில இப்போ மாற்றம் இருக்கு. தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா முடியுது. சனியும் சரி, ராகுவும் சரி, கேதுவும் சரி, இந்த கிரகங்கள் எல்லாமே எதிர்மறையா சஞ்சாரம் பண்றதுனால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு? எப்படிடா நான் இருக்கும்போது என் புள்ள மேல கைய வச்சிருங்களான்ற மாதிரி இவங்களுடைய பாதிப்பை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி உங்கள அந்த அதிர்ஷ்ட கதவு இருக்கு இல்லையா? அத ஓப்பன் பண்ணி பயணம் பண்ண வைக்கிறார். அதாவது முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ண வைக்கிறார். அடுத்த புதன் பகவானும் மாத்துடைய முதல் வாரத்திலும் சரி, கடைசி வாரத்திலும் சரி உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்குறாங்க. பல நாள் கனவுகள்லாம் இப்ப நனவாகும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமா நம்மள சஞ்சாரம் பண்றதுனால சமூகத்துல உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். ஆண்களாக இருந்தீனாக்கா பெண்களாலையும், பெண்களாக இருந்தீனாக்கா ஆண்களாலையும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்காக நீ எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். உழைப்பாளர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கூலி வேலை செய்யறவங்க இருந்தாலும் சரிங்க. உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும். அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அதிகம் அக்கறை எடுத்துப்பீங்க. அவசியமா டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க நடந்துக்கணும். மத்தபடி எல்லாமே நல்லாதாங்க இருக்கு.
உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி மாதம் 19, 28, பிப்ரவரி மாதம் 1, 10. இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். நாள்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வளம் கூடும், நலம் உண்டாகும். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, சிம்ம ராசிக்கு தை மாதம் அப்படிங்கிறது தாறுமாறான நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியதா தான் இருந்திருக்கு. இப்ப பொதுப்படியா சொல்லணும்னா, இந்த மாதத்துல எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா, ஜனவரி மாதம் 18, 19, 20, 23, 26, 29, பிப்ரவரி மாதம் 1, 6, 9, 12. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எப்ப தொடங்கி எப்ப முடியுதுன்னா, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அதிகாலையில தொடங்கி 3ஆம் தேதி, 4ஆம் தேதி 4ஆம் தேதி காலை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னாக்கா 7, 9. இங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மனையும், முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு செய்யணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும், ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகல வேளையில துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும். நிலைத்த சந்தோஷம், நிலையான செல்வ செழிப்பும் கிடைக்குங்க. எப்படி பார்த்தாலும் சரி, தை மாதம் சிம்ம ராசிகளுக்கு 100க்கு 100% அதிர்ஷ்டமான காலகட்டமா தான் அமைஞ்சிருக்கு. கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கோபத்தை விட்டுட்டு நிதானத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு எவ்வளவு கோவப்படுத்தினாலும் சரி, யார் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, அதுக்கு ரியாக்ட் பண்ணிடாதீங்க. அந்த ரியாக்ஷன் தான் அவங்க எதிர்பார்த்த வெற்றி. நீங்க ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுத்த பதிலடி உங்களுக்கான வெற்றி. இத மட்டும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. மத்தபடி கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. எத்தனை தொல்லைகள் வந்தாலும் சரிங்க, அதுலருந்து அசால்ட்டா வெளிய வந்துருவீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியா உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.